கடற்படையினர் நெருங்கி வந்தபோது கடலில் வீசிய மர்ம மூட்டை. சிக்கிய கொள்ளையர்கள் கக்கிய அதிர்ச்சி தகவல். ஆழமான கடல் பகுதியில் ஸ்கூபா வீரர்கள் உதவியோடு உள்ளே சென்று கிலோவாக அள்ளி வரும் தங்கம். இலங்கையிலிருந்து கடத்தல் தங்கம் வருவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைக்கிறது. கடலோர காவல் படை அதிகாரிகள் மற்றும் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் படகுகளில் சென்று சோதித்துக் கொண்டிருந்த போது அந்த வழியாக படகு ஒன்றில் வந்த 3 பேரை சுற்றி வளைத்த போது அவர்கள் சந்தேகத்திற்கிடமான மர்ம மூட்டையை கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டு மீனவர்கள் போல நாடகமாடினர். அவர்களை பிடித்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்கள் கடத்தல் தங்க கட்டிகளை கடலுக்குள் வீசியதாக தெரிவிக்க மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் ஸ்கூபா வீரர்களை அழைத்து சென்று ஆழமான அந்த கடல் பகுதியில் தீவிரமாக தேடிய நிலையில் தற்போது வரை 4 முதல் 5 கிலோ எடை கொண்ட தங்க கட்டிகளை மீட்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட தகவலை வெளியிட்டுள்ளனர். ஆழ்கடல் பகுதியில் தேடுதல் வேட்டை தொடர்ந்து வருகிறது. ஊபர் ஆட்டோவில் பயணம் செய்ததற்கு 1 கோடிக்கும் மேல் பில் வந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி. அடுத்தடுத்து கோடிக்கணக்கில் கட்டணம் வருவதால் வலைதளத்தில் தகவலை வெளியிட்டு வரும் வாடிக்கையாளர்கள். ஊபரில் என்ன பிரச்சனை? அண்மையில்தான் நொய்டாவில் ஒரு வாடிக்கையாளர் ஆட்டோவில் பயணம் செய்த நிலையில் அவர் செல்லும் இடத்திற்கு சென்று சேர்ந்தவுடன் அவருக்கு கட்டணமாக 7 கோடிக்கு மேல் வந்ததால் அதிர்ச்சியடைந்த அவர் செல்போனில் அந்த தகவலை வலைதளத்தில் வெளியிட்டு ஊபர் நிறுவனத்திடமே கேள்வி கேட்க அதற்கு அந்த நிறுவனம் மன்னிப்பு கேட்டிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு சம்பவமாக தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரீராஜ் நிலேஷ் என்ற இளைஞர் தனது மனைவி மானசாவுடன் சில நாட்களுக்கு முன்பு பெங்களூரு வந்திருந்த நிலையில் கொரமங்கலாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது. மொபைல் போன் செயலியில் ஊபர் ஆட்டோவை புக் செய்த அவர் அதற்கு கட்டணமாக 207 ரூபாய் என காண்பிக்க அந்த இடத்திற்கு சென்று சேர்ந்த போது கட்டணம் செலுத்துவதற்காக QR கோடை ஸ்கேன் செய்த போது 1,31,1055 ரூபாய் கட்ட வேண்டும் என காண்பிக்க அதிர்ச்சியடைந்த அந்த தம்பதி ஓட்டுநரிடம் இது குறித்து கேட்க அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தொழில்நுட்ப குளறுபடியால் இப்படி நடந்திருக்கலாம் என அவர் கூற 11 கிலோமீட்டருக்கு பயணித்ததற்கு எவ்வளவு கட்டணம் என விசாரித்து அந்த தொகையை ஆட்டோ ஓட்டுநரிடம் கொடுத்து விட்டு சென்றனர். தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சமூக வலைதளத்திலும் பகிர்ந்திருக்கிறார்கள்.